القانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பிள்ளைகளை வளர்க்கும் போது எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு புரிய வச்சு வளர்க்கணும். ஈரளவு வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய மக்களை நம்ம வளர்க்கணும்டா மார்க்க கல்வி முதன்மையானது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மதரசாவில் சேர்த்து ஹாபிஸ் ஆக்கணும். இல்லாட்டி அந்த ஓரளவுக்கு அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இஸ்லாத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிற அளவாக்காவது நம்ம தயார் பண்ணணும். இதில் இருந்தால் என்னட்டு கேட்டால் பல நன்மைகள் நமக்கு சேரும். இப்போ உள்ள காலத்தில் இப்போ ஒரு 4-5 வருஷமா என்ன நடக்குதுன்னா, இந்த ரீல்ஸ் போடுறேன்னு சொல்லி இஸ்லாமிய பெண் பிள்ளைகளும் அரகுர ஆடையும் ரொம்ப ஒரு கேவலமான முறையில் வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? பெற்றோர்கள் கொடுக்குற இடம். தன்னுடைய குடும்பத்தார் பெற்றோர்கள் கணவன் பார்க்க வேண்டியது உலகம் பூரா பார்க்குற மாதிரி ரீல்ஸ் போடுறாங்கன்னா இவ்வளவு ஒரு கேவலம். இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? பெற்றோர்கள் அதுக்கு ஆதரவாக இருக்காங்க. பெற்றோர் அதாவது மனைவி மக்களால் எனக்கு கண்குளிர்ச்சியை கொடுன்னு கேட்குறீங்கல்ல, கண்குளிர்ச்சி காசுல வருமா, நகையில வருமா, இல்லை பிரம்மாண்டமான மாளிகையில் வருமா? பிள்ளைகளை நல்லா வளர்த்தா மட்டும்தான் கண்குளிர்ச்சி வரும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? மார்க்க கல்வியை பிள்ளைகளுக்கு கட்டாயமாக கற்றுக் கொடுக்கணும். அதுக்குள்ள மதரசாக்கள் அப்படி சேர்க்கணும். இம்மையிலும் வெற்றி பெறும், மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பிள்ளைகளா அது வளரும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிமிர்ந்து பார்க்காம இருந்துக்கிறாங்க யாரையும், பிற ஆளர்கள். அப்படி இருந்தும் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அவங்க புறத்துல இருந்து 33 வயசு வரை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அதே மாதிரி எந்த ஒரு சிறு தவறும் செய்யாம வளர்ந்துருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? நாமளும் நல்லா இருந்தா நம்ம பிள்ளைகளும் நல்லா இருக்கும். ஆகவே பிள்ளைகளை மார்க்க கல்வி படிக்கிறதுக்கு வலியுறுத்தணும். வலியுறுத்தி அந்த கற்றவர்களாக அவர்கள் ஆக்கணும் சொன்னா நமக்கு மறுமையில நமக்காகவும் அந்த பிள்ளைகளுக்கு வாட்சி. சாதாரண விட்டுறாதீங்க. பிள்ளைகளை கண்டிஷன் பண்ணி மார்க்க கல்வி கற்று குரான் ஹதீஸ் என்ன சொல்லுது, ஏது சொல்லுது, நம்மளுடைய நடவடிக்கை எது அல்லாஹ்க்கு பொருத்தமானதா ரசூலுல்லாஹ்க்கு பொருத்தமானதா புரிஞ்சு நடந்து வாழ்ந்து மரணித்தால் மறுமையில நல்லதோ ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் தரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆகவே அருமை சகோதரர்களை, தன்னுடைய பிள்ளைகளால் மனைவி மக்களால் கண்குளிர்ச்சி வேணும்டா பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய நன்மக்களாக உங்களை என்னை வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானா என்று இந்த சிற்றுரை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.